விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் வயலில் வந்து பார்த்திங்கன்னா 62வது நாள் ரிவ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உயரம் யூரியா வைக்காதே பார்த்திங்கன்னா செம்ம உயரம் வளர்ந்துருச்சு. என்ன கூட உயரமாக இருக்குது சோளம். ஸோ என் வயலில் எந்தெந்த ரகங்கள் எப்படி இருக்குது, எது முன்னே பூ வந்துச்சு, பூ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நடுவில் ஒரு உரம் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரம் வச்சேன். அது என்னென்ன உரங்கள்லாம் வச்சேன், எப்படி வச்சேன், எதற்காக வச்சேன், புல்லு எப்படி இருக்குது, தட்டைகள்லாம் எப்படி இருக்குது, இந்த சருகு காஞ்சிருக்கா காயிலியா என்ன அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டடாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நீங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும், இல்லை ஃபீல்டு ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 35வது நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். என் இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தவங்களுக்கும் இதை பார்த்தவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா NK கம்பெனியோடைய விதை உணர்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கொஞ்சம் ரோஸ் கலரில் பூ இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா தானியா 9375 பூ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது பூ. ஸோ இதேமாரி ஒவ்வொரு ரகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூவோட கலர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பூ அப்படி கலர் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா பூ வச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம் அது என்ன ரகம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை பற்றி பார்ப்போம். பில்லை பற்றி கலை மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ அடித்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ களைக்கொல்லி அடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 28-30 நாள் ஆயிடுச்சு. 28-30 நாள் ஆகியுமே வந்து பார்த்திங்கன்னா களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சதே எனக்கு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதில் கிராமசன் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம கிராமசன் இந்த வயல்கள் எல்லாம் அடித்தோம் அப்படின்னா பிரச்சனை. போன வருஷமே வந்து ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணேன். கிராமசன் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாச்சுன்னா அது மக்காசோள காட்டில் பூ கொட்டுது அப்படின்னா அந்த மணி பிடிக்கிற டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராமசன் அடிக்கிறதுனால அது பூ பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. அதனால் கருதுகளும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துடுது, இல்லை சரியான அளவில் வளர்ச்சி இல்லாத போயிடுது. ஸோ அதனால் கிராமசன் அடிக்கிறத தவிர்த்துக்குங்க. அப்படி அடித்தே தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேப்பில் அடிங்க. கேப்பில் மட்டும் அடிங்க. அந்த இதில் படாத மாரி, கனவுல படாத மாரி அடிங்க. ஓகேவா? அடுத்தது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன உரம் வச்சேன் அப்படின்னா நான் 2வது உரத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 20 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். 3வதாக அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் என்ன உரம் வச்சேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதை சொல்கிறேன். 3வது உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் கையில் வைக்க மாட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது உரம் நான் வந்து போடுவேன் வயல்களுக்கு. அப்படி என்ன உரம் 3வது உரம் போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அம்மோனியம் சல்ஃபேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் கரைச்சி விட்ருந்தேன். ஸோ கரைச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருகருப்பு கொஞ்சம் நல்லாவே திரும்பிச்சு. சோளமும் நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கருது வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். இது வந்து தானியா 9375. ஓகேங்களா? கருது வர ஆரம்பிச்சிருச்சு. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா NK6802 இதுலேயும் கருது. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோள ரகங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கருது வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 62வது நாள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு எந்த ஒரு வயலில் பூ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆடி 4455 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து எட்டி பார்த்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 6802. அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ என்னுடைய ரிவ்யூவில் இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், கேட்கலாம். இந்த தட்டையை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த தட்டை மொத்தமாக இருக்குது, இந்த தட்டை மொத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது பாருங்கள். இந்த ரகத்தை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6802 தட்டையோட மொத்தத்தை பாருங்கள். ஓகேங்களா? தட்டையோட மொத்தம் போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 6802 தட்டையோட மொத்தங்கள் எல்லாமே. ஓகேவா? இப்படி இந்த மொத்தத்தில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி 4455 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தட்டைகள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கும். இந்த தாண்டா காட்டுறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி 4455. இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டையோட மொத்தங்கள் நல்லாவே இருக்கும். தட்டை நல்லாவே மொத்தம் இருக்கும். இந்த வேர் ஓடுறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓடி இருக்கும். 2 அடுக்கு வேர் இருக்கும். ஓகேங்களா? மேலுக்கு வேர், இது கீழே ஒரு அடுக்கு வேர் இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ வேரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே ஓடி இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ
மழை பெய்யல ஒரு வாரமாக கிட்டத்தட்ட, சரிங்களா. இப்போ வந்து எவ்வளோ தான் தண்ணி எடுத்து விட்டாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வற்றி போயிடுது தண்ணி. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த வெயிலால் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா அசுனி தாக்கத்தில் வந்து ஏற்படும். எனது வயல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அசுனி தாக்கத்தில் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அசுனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ட்ரோன் மூலியமாவோ வேறு எது மூலியமாவோ மருந்து அடித்து தான் ஆகணும். சப்போஸ் அப்படி அடிக்கலை அப்படின்னா இந்த அசுனி வந்து பார்த்திங்கன்னா உரிய ஆரம்பிச்சிடும். அந்த பூட்டெல்லாம் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் உரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஈல்டு இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கணும். கிட்டத்தட்ட இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து சந்தேகம் தான். ஒரு பக்கம் வெயில் அதிகமாகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுனி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? அதுவும் யூரியா அதிகமாக போட்டுருந்தாங்க இன்னும் பயங்கரமான அசுனிஸ்லாம் வர ஆரம்பிக்கும். வெயில் சீசன் அதிகமாக நான் யூரியா கம்மியாக வச்சே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக அசுனியெல்லாம் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் யூரியா அதிகமாக வச்சவங்களுக்குலாம் அசுனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த இலையை பாருங்கள். எல்லாமே காலையில் நான் வந்து செக் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அசுனி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. பயங்கரமாக இருக்குது அசுனி. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னே தெரியல. ஏன்னா மோனோக்ரோட்டோபாஸ் அடிப்பேன். மோனோக்ரோட்டோபாஸும் அசிபேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து தான் அடிப்பேன் அந்த அசுனி பிரச்சனைக்கு. ஸோ அது மூலிமா தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்து பார்த்தேன் அசுனி இருக்குது அப்படிங்கிறத. அதுக்குள்ளேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அசுனி. ஓகேவா? ஸோ மோனோக்ரோட்டோபாஸ் டேங்க் ஒரு 60 மில்லி போட்டுக்கிட்டு அசிபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் 20 கிராம் 25 கிராம் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. பிரச்சனை இல்லாதெல்லாம் இல்லைங்க. அசுனி வந்துட்டாவே வயல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனை தான். கேட்டால் அசுனிலாம் ஒன்றும் பண்ணாது அப்படிம்பாங்க. ஒன்றும் பண்ணாததெல்லாம் அதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஏதாச்சும் பெரும் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது நான் என்ன உரம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வைப்பேன். 1345 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உரமாக வைப்பேன் நான் வயல்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை கொடுத்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1345 அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் வரும். ஓகேங்களா? அது வந்து ஒரு குழிக்கு 1 கிலோ இல்லை 1.5 கிலோ அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செடிகளுக்கு கொடுப்பேன். இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் 1345 உரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஏக்கருக்கு 2 மூட்டை அப்படிங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் விட்டிங்க அப்படின்னா ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுனியை நான் கண்ட்ரோல் பண்ணோம். இந்த தடவை நான் அடித்த மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 புழு மருந்து தான் அடிச்சிருக்கேன். இது வரைக்கும் 60 நாள் ஆகுது. 3 புழு மருந்து தான். புழுவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஒன்றும் தென்படலை. புழு வந்து தப்பிச்சு வந்துருச்சு. பட் இந்த வெயில் அதிகமானதுனால அசுனி தான் பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக தண்ணி கட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு பார்க்கணும், நேற்று தான் இந்த வெயில்களுக்கு நான் தண்ணியே கட்டினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்குது வெயில். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளித்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணி வேறு கொஞ்சம் பற்றாக்குறை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட வெயில் இன்னும் ஒரு 5-6 நாளில், மழை இன்னும் ஒரு 5-6 நாளில் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி வரல அப்படின்னா இளம் பட்டத்தில் இருக்கவங்களுக்கும் சரி சோளம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அது வந்து ரொம்ப வற்றி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உரம் வச்சு அதை எழுப்பி கொண்டு வரதுக்கு ஒரு செலவாகும். இப்போ எங்கள் தான் பூட்டை வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் பூட்டை வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பால் ஏற ஸ்டேஜ். இந்த டைமில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மணி பிடிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். மணி ஒழுங்காக பிடிக்காது. அப்படி மணி பிடிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு அந்த வெயிட், சோளத்தோட வெயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வெயிட் வந்து வராத போயிடும். ஸோ சரியான ஒரு கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே கொடுக்க முடியாது. அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரும் பிரச்சனைகள் தான் இருக்கும் விவசாயிகள். அதனால் பார்த்திங்கன்னா முன்னே ஒன்றவங்களும் பிரச்சனைகள் தான் இருக்கும், பின்னாடி ஒன்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தான் இருக்கும். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதமான டைமில் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ 2வது பிட்டு ஒன்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரமாக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். லேட்டாக ஒன்றவங்களாம் அந்த 25 நாள் 34 ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி அடிக்கிறது, உரமாக்கிறது. அந்த கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும், கோரமண்டலாக இருக்கட்டும், டோரியாக இருக்கட்டும், சிம்ப்ராவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த களைக்கொல்லியில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஈரம் வந்து மழை பெஞ்சா தான். நம்ம தண்ணி கட்டி அடிக்கிற வெயிலுக்கு மருந்து அடிக்கலாம் அப்படின்னா காலைல தண்ணி கட்டிட்டு போனால் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் காஞ்சி போயிடுது. அந்த நிலமையில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி மருந்து அடிக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் மழை பெஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. இதுவே சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 22, 25க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மழைகளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை பெஞ்சதுன்னா பரவாயில்ல. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக விவசாயிகளோட நிலமை. உரம் வைக்கிற விலைக்கு வாங்கி போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது அதை விட ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் இந்த அசுனி எப்படி உள்ளே பூந்து அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. பயங்கரமாக இருக்குது. ஒன்று உள்ளே பூந்து அடிக்கணும், இல்லை ட்ரோன் மூலயமா அடிக்கணும். ட்ரோன் மூலயமா அடிக்கிறதுல பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உள்ளே பூந்து அடிக்க முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு அசுனி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் இருக்குது. அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வயல்களில் ஏதாச்சும் கீழே
பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விவசாய நண்பர் அமைச்சிருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா அதனால் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் அமைச்சிருந்தார். அது என்ன நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டெஃபிஷியன்சி, பொட்டாஸ் பற்றாக்குறை இருந்தாலோ இல்லை பொட்டாஸ் அதிகமாக போட்டாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? ஸோ அதுமாரி எல்லா உரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக போடுங்க. அளவுக்கு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியது வரும். ஸோ இவ்வளோ தான் என் வயலில் வந்து பார்த்திங்கன்னா 62வது நாள் ரிவ்யூ. 62வது நாள் என் வயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ தான் இது. பார்ப்போம் மறுபடியும் அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.